25 வயசுல ஆகுது. இப்போவே ஸ்பீடாக நடக்க முடியல, படிக்கட்டு ஏறலானா ஏற முடியல, சரி குமிஞ்சு கீழே இருக்கிற எடுக்கலானாலும் எடுக்க முடியல, குமிஞ்சா முதுகு பிடிச்சிக்குது, உட்காண்டா எந்திரிக்க முடியல, கையை தூக்கலானா தோல் வலிக்குது. இந்த மாதிரி கஷ்டம்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணால் 25 வயசில் 45 வயசே ஆனாலும் அந்த பழைய பீரோ சட்டமும் உட்காந்து எத்திரிக்க 4 ஸ்டெப்புக்கே கெஸ் வாங்குற நிலமெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. நம்ம இந்த வீடியோவில் ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி இருக்காங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஃபிட்னஸ்க்கும் ஹெல்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் நான் 1 மாதமாக ஜிம்முக்கு போகிறேன், 1 வருஷமாக ஜிம்முக்கு போகிறேன், என் உடம்பை பாட்டியில் நான் 6 பேக்லாம் வச்சுருக்கேன், எனக்கு எந்த நோயுமே வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த 1 மாதத்துலேயே காய்ச்ச வேண்டாம் பொட்டி பாம்பா சுருண்டு படுத்து குளிர்னு பட்டு விஜிட்டு போட்டு படுத்துக்கிறாங்க. அதே இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் சாப்பிடுவானா மாட்டானா என்னடாம் பண்ணுறானுங்க தெரியாத மாதிரி நல்லா ஒல்லியாக இருப்பான். அவனுக்கு இந்த கோவிட்டில் கூட அவன் ஜாலியாக சுட்டியிருப்பான், அவனுக்கு எந்த நோயுமே வந்துருக்காரு. இதுதான் இது. ஃபஸ்ட் நம்ம ஹெல்த்துக்கும் ஃபிட்னஸுக்கும் என்ன வித்தியாசங்கள் தெரிஞ்சுப்போம். அப்போ தான் நம்மளும் ஹெல்த்தாகவும் ஃபிட்னஸாகவும் இருக்க முடியும். ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும், அதாவது உடம்பாலையும் மனசாலையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிறது தான் ஹெல்த்து. அதே ஃபிட்னஸ்ன்னு பார்த்தா 4 படிக்கட்டா 5 படிக்கட்டா எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல, என்னால் ஏற முடியும், வெயிட்டா அசால்ட்டு அதெல்லாம் அலைக்காக தூக்கிடுவேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபிட்னஸ். இது ரெண்டும் நமக்கு ஒன்றா சேர்ந்து இருந்துச்சுன்னா, நம்மளால் ரெண்டையும் ஒன்றா நம்ம உடம்புக்கு வர வைக்க முடிஞ்சா அவ்வளோதான், வாழ்க்கை சும்மா ராஜா மாதிரி போகும். ஸோ ரெண்டையும் நம்ம ஒன்றா எப்படி வர வைக்கிறத பார்ப்போம். அதுவும் சிம்பிளாக. நீ இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், ஏன்டா நான் இவ்வளோ நாள் நல்லா தான் இருக்கேன், எனக்கு கோவிட்டே ஒன்றும் பண்ணல, எனக்கு எதுக்கு இதுன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். எல்லோரும் நல்லா தான் இருக்கும், யாருக்கு எப்போ எது நடக்குன்னே தெரியாது. இந்த இப்போது குழந்தைக்கும் சுகர் இருக்குது, வேலைக்கு போகிறவனுக்கு பைல்ஸ் இருக்குது. சாரி, பைல்ஸுங்கிறது கொஞ்சம் சொல்லியிருக்காமல் இருக்கலாம், பயத்திருந்தாலும் அதுதான உண்மை. யாருக்கு எப்போ என்ன ஆகணும்னு தெரியல, யாருக்கு எப்போ படிக்க தர முடியாமல் போகணும்னு தெரியல. மெயினாக நீங்கள் எல்லாருமே கோவிட்டில் பார்த்துருப்பீங்க, ஜிம்முக்கு போனவன் போகிறவன் நல்லா இருக்கவன் நல்லா இல்லவன் எல்லாருமே பெட்டில் தான் இருந்தோம். ஸோ நம்ம ஹெல்த்தும் ஃபிட்னஸும் ரொம்ப முக்கியம். ஆடு இருந்தாரா நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்ம குடும்பத்தையும் நல்லா வச்சுக்க முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் NK. இது நம்ம சேனல் லெவலப் வித் NK. இது வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவேன், உங்களுக்கும் டிப்ஸ் கிடைக்கும், நம்ம லைஃப்பில் ஒன்றா லெவலில் மேலே ஏறிக்கிட்டே போவோம். ஸோ லெட்ஸ் கோ பிகின் த வீடியோ. ஃபர்ஸ்ட், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். நம்மளாம் தமிழ்நாட்டு பசங்கங்க, சரி நம்மளாம் தமிழ்நாடுங்க பசங்க பொண்ணுங்க, நம்மளாம் எப்படி வாழணும் அது எப்படி சொல்ல, நம்மளாம் வீர பரம்பரைங்க. உணவு மருந்து சாப்பிட்டாதான் உடம்பு சரியாகிற போய் நாங்களாம் உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம். நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னா உணவுக்கு பின் உணவுக்கு முன் அப்படின்னு மாறுற சாப்பிட்ற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ருவோம். ஹெல்த்தியான என்னடா பச்சையான காய்கறியை சாப்பிட சொல்கிறீன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நல்லா சாப்பிட அதுக்குன்னு கடையில் போய் எனக்கு போண்டா சாப்பிட பிடிக்கும், எனக்கு சிக்கன் சாப்பிட பிடிக்கும், சில்லி சாப்பிட பிடிக்கும், அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது நான் அப்படிலாம் சொல்ல. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிடுங்க. நான் மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை தான் சாப்பிடணும் அதை தான் சாப்பிடணும்லாம் சொல்ல. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுறான். ஸோ எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு எப்போ என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு சாப்பிடுங்க, போதுமே. உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் நாக்குக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும், உடம்பும் சும்மா கன் மாதிரி இருக்கும். ஸோ டேக் ஹெல்த்தி, பி ஹெல்த்தி. அடுத்து பார்ப்போம். அப்புறம் ஸ்டே ஹைட்ரேட். மறக்காமல் டெய்லியும் தண்ணி குடிங்க. தண்ணினா நீங்கள் நினைக்கிற லிக்கர் இல்லைங்க, வாட்டர்.
சிம்பிள் வாட்டர். ஸோ நல்லா தண்ணி குடிங்க. எல்லாம் சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 டம்ளர் தண்ணி குடிங்க. இல்லைன்னா 2 லிட்டர் வாட்டர் குடிங்க. நல்லா தண்ணி குடித்தாவே உடம்புல ஹைட்ரேட்டாக இருக்கும். நல்லா ஹைட்ரேட்டாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வெயிலில் நடக்கலாம், நல்லா இருக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பி ஹைட்ரேட் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட். தண்ணியை நல்லா குடிங்க. திரும்பவும் சொல்கிறேன், குடிக்கிற தண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்து ஸ்டே ஆக்டிவ். ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ டைமா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களா, அப்படியே எழுந்திரிச்சு வெளியே நிறங்க. வீட்டில் உங்களுக்கு மேரேஜ் ஆனாலான்டா சொல்ல வேணும். வீட்டுக்காரங்க உங்களுக்கு துணி காய போகிறாங்கன்னா கூட போய் துணி காய போடுங்க. 1க்கு 2 வேலை செய்யுங்க. பேச்சுலர் பசங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை லீவு எல்லாம் வந்தாவே எங்களுக்கு துணி துவைக்கிறதே ஒரு ஆக்டிவாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ நிறைய பேர் வயலில் இறங்கி வேலை செய்கிற விட வீட்டில் சேரில் உட்காந்து லேப்டாப்பில் வேலை செய்கிறது அதிகம். குமிஞ்சு உட்காந்து லேப்டாப்லேயே டைப் பண்ணி முழுகு வலிக்குது, கால் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, கை விரல்லாம் வலின்னு வலிக்குது. ஸோ கொஞ்சம் வெளியே நடப்போமே காட்டு வாக்கில். சில நேரத்தில் காட்டு வாக்கில் வெளியே நடக்க போய் நமக்கு நிறையா கிடைக்கிது. சிங்கிளாக இருந்தால் மறக்காமல் வெளியே போய் பாருங்கள் உலகம் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் மிங்கிள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டே ஆக்டிவ் அண்ட் பி ஆக்டிவ். நடக்க முடிஞ்ச அளவுக்கு நடங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ண்டா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். படிக்கட்டு ஏறி பாருங்கள். ஃபஸ்ட் நாள் கஷ்டமாக இருக்கும். 4 ஸ்டெப்கே கெசு வாங்கும், முட்டியெல்லாம் வலிக்கும், அன்றைக்கி நைட்டு தொடரெல்லாம் வலிக்கும். பரவாயில்ல, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 2ஆவது நாள் போகட்டும், 3ஆவது நாள் போகட்டும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 2 ஃப்ளோருங்கிறது 2 ஸ்டெப்பு மாதிரி தெரியும். அவ்வளோ அசால்ட் ஆயிரும். ஸோ ட்ரை டு பி ஆக்டிவ். 4வது டூ ஸ்ட்ரெச்சஸ். வெறும் படிக்கட்டில் ஏறினா மட்டும் போகிறாருங்க. நைட் ஆனால் கால் தொடலாம் வெளியே எடுத்துக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், மெயில் அனுப்பிட்டு நான் ஒர்க் முடிச்சுட்டு நான் கோடிங் முடிச்சுட்டு லைட்டாக எழுந்திரிச்சுக்கப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுங்கள். நல்லா குமிஞ்சு எழுந்திரிங்க, கைகால் நல்லா நீட்டி விலகி விடுங்க. நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணாவே உடம்பு மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிக்கும். அப்படி ஆனாவே நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்க. அது பண்ணாமலாம் கையை தூக்கினா பிடிச்சிக்கிறது, திரும்ப நல்லா பிடிச்சிக்கிறது, உட்காண்டா கால் பிடிச்சிக்கிறது, நிறையா எனக்கு கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரீ டைம்லேயோ கொஞ்சம் மறக்காமல் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. வெளியே நீங்கள் நடக்க போகிறதுக்கு முன்னாடிங்க ஆக்டிவாக சொன்னாலும் நான் ஓடிட்டேன், நான் கிரவுண்டில் போய் ஓடிட்டேன், இப்போ எனக்கு கை வலிக்கிறது கால் வலிக்குன்னு சொல்லிடாதீங்க. ஓடுறதுக்கு முன்னாடியும் ஓடினதுக்கப்புறம் மறக்காமல் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டூ த ஸ்ட்ரெச்சஸ். இட் வில் ஆக்டிவ் யுவர் மசில்ஸ். 5வது, உங்களுக்கு வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்குது, இல்லை உங்களால் உங்கள் டைமை ஃப்ரீ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு போகணும் அவசியம்லாம் இல்லை. ஃபிட் ஆகுது, நான் 6 பேக் வைக்கணும், எனக்கு 6 நாள் மாதிரி ஆம்ஸ் வேணால் நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னா 6 நாள் மாதிரி ஆம்ஸ் வேணால் நீங்கள் கண்டிப்பாக ஜிம்முக்கு தான் போகணும். ஸோ நான் பொய்யான வாக்கு கொடுக்கறதுல பட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியுது. காலையில் நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்க முடியும், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1 ஹவர் உங்களால் ஃப்ரீ பண்ண முடியும்னா உங்கள் பாடி வெயிட்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாண்டா புஷ்அப்ஸ் இருங்க. உங்களால் புல்லப்ஸ் பண்ண முடியும்னா பாப்பா நீங்கள் புல்லப்ஸே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன புல்லப்ஸ் இருங்க, ஸ்குவாட்ஸ் போடுங்க. அப்படியே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் வேணும்னா பிளாங்க் பண்ணுங்கள். வயிற்றில் 6 பேக் வேணும்னா க்ரன்ச் பண்ணுங்கள். அதுக்கான க்ரன்ச் நிறையா பண்ண 6 பேக் வரலன்னு கேட்காதீங்க. நீங்கள் எல்லா மசிலையும் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் 6 பேக்குங்கிற ஒன்று வரும். சரியும் பார்த்துக்கோங்க. நான் ஒன்றும் ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனலில் தெரிஞ்சதை சொல்கிறேன், தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். பட் டோன்ட் ஃபர்கெட் டு ஒர்க் அவுட். நீங்கள் ஜிம்முக்கு போனால் இன்னும் பரவாயில்லைங்க, பாடி வெயிட் என்ன உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வெயிட்டே இருக்குது. ஜிம்முக்கு போக முடியாதவங்க, டைம் இல்லைங்கிறவங்க பாடி வெயிட் யூஸ் பண்ணுங்கள். பாடி நம்ம உடம்பு நம்மளாம் தூக்க முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டு? நம்ம என்ன டெய்லியும் கையும் காலையும் வெயிட் தூக்கிட்டு தான் நடக்க போகிறோம். நம்ம நடக்கிறதுக்கே கெஸ் வாங்குறோம், இல்லை 10 கிலோ வெயிட் வரையா? ஸோ ஃபஸ்ட்டு பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி நடப்போம், புஷ்அப்ஸ் பண்ணுவோம், ஸ்குவாட்ஸ் பண்ணுவோம். 1 கிலோமீட்டர் நடந்தாலும் கெஸ் வாங்குற அளவுக்கு ஃபஸ்ட் இருப்போம். படிக்கட்டு ஏற முடிஞ்சால் சரி, அதுக்கப்புறம் பாடி எக்ஸ்ட்ரா வெயிட்டை தூக்கிக்கலாம்.
ஸோ மறக்காமல் பாடி வெயிட் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்லாம் இருக்குது நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஆனால் நானும் ட்ரை பண்ணும்ல, நான் உங்களுக்கு வீடியோ சொல்லிட்டு நான் இங்கே சும்மா உட்காந்துருந்தா அதில் யூஸ் இல்லை. ஸோ நானும் ட்ரை பண்ண போகிறேன். நானும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேரும் ஒன்றா ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாக இருப்போம். 6 தாங்க இதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். என் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கப்போ நாளைக்கு செஞ்சுடுவீங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனால் நாளான்னைக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணுமே, அதுதான் கஷ்டமே. ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட் தாங்க எல்லாத்துக்குமே மெயின் கீ. நம்ம இன்றைக்கி பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், 3 நாள் பண்ண முடியாமல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவான், இதோட வேலை இருக்கும், ஐயோ தள்ளி போச்சு, சரி நாளைக்கு பண்ணலாம். இன்றைக்கும் வேலை இருக்குது, சரி நாளைக்கு பண்ணலாம், தள்ளி போட்டுறீங்க. நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஆனால் ஏதோ வேலை வந்துச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா 1 மணி நேரம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு ரிலாக்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுங்கள், லைட்டாக உட்காந்துருந்தீங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள், ஒரு 5-6 புஷ்அப்ஸ் இருங்க. ஏதோ ஒன்று பேருக்கு ஒர்க் அவுட் மாதிரி பண்ணிடுங்க. அப்போ தான் மசில் ஆக்டிவாகவே இருக்கும், உங்களுக்கும் நரண்டாக கெசு வாங்காமல் இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நம்மளால் எப்பவுமே சொல்லுவேன், 21 நாள் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டா 22வது நாள் நம்ம மறக்காமல் செஞ்சுருவாங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 21 நாள் செய்யுங்க, அதுக்கப்புறம் திரும்ப 21 அந்த டே எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. 21 நாள் 45 நாள் செய்யணும்னு சொல்லி 45 நாளாக மாட்டுங்க. அப்படியே நீங்கள் உங்கள் டே கவுண்டிங் எக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே போய் உங்கள் ஹெல்த்தையும் ஃபிட்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இட்ஸ் a last step. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் NK. பார்த்தா மட்டும் போகிறாருங்க, வீடியோ லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண